ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற சில வித்தியாசமான ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும் தான் இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சில பேரெல்லாம் இங்கே இருக்கிற லோடை வேற எங்கேயாவது கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு லோடு வண்டியெல்லாம் தேட மாட்டாங்க. அவங்களே சூப்பர் மேனாக மாறி அத்தனை லோடையும் ஒத்த பைக்கில் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை கொஞ்சம் பாருங்க கைஸ். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தலைக்கு தில்ல பாத்தீங்களா, பின்னாடி இவ்வளோட வச்சுட்டு பெட்ரோல் டேங்க் மேல ஏறி உட்காந்துட்டு ஒத்த கையில வண்டி ஓட்டுறத. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஆனா எனக்கு இவரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று தோணுது கைஸ், இந்த மாதிரி டேலண்டட் கைஸ் எல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்மளோட டிரைவரா வச்சோம்னா பெரும்பாலான ஆக்சிடென்ட்ஸை நம்ம தடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆமா, டூ வீலருக்குலாம் யாரு தம்பி டிரைவர் வைக்க போறது? இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிற சில ரேண்டமான வீடியோஸ்க்கும் இமேஜஸ்க்கும் தான் இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திக்கங்க மக்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாமா? இங்கே இவர் போட்ட கான்கிரீட் காயாம இருக்க அதுக்குள்ளேயே அவர் தடுப்புக்கு வச்சிருந்த கட்டையை எடுத்துட்டாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த படிக்கட்டை பூசுன கொத்தனாருடைய மைண்ட் வாய்ஸ் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பஸ் இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா? சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். இங்கே ஒருத்தர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் பொருள் வாங்கிட்டு இருக்க, வாங்கி முடிச்சுட்டு கேரி பேக்கு கேட்டா காசு கொடுத்தாதான் சார் கேரி பேக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. டென்ஷனான இவர், உங்க கேரி பேக்கே எனக்கு வேணாண்டா, அதான் அந்த ட்ராலியே இருக்குல்ல, இதுலயே நான் வீட்டுக்கு தள்ளிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு தள்ளிட்டே போயிட்டாரு. இது மட்டும் கடையோட ஓனருக்கு தெரிஞ்சதுன்னா அவரோட மைண்ட் வாய்ஸ் இதுவா தான் கைஸ் இருக்கும். இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நம்மலாம் ஏதாவது ஹைட்டான பில்டிங்ல ஏறி என்னத்தையாவது கழட்டி மாட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேனரை நம்ம எங்க வைப்போம்? பத்திரமா நம்மளோட பாக்கெட்ல தானே வைப்போம். ஆனா இவர் எங்க வைக்கிறாருன்றத கொஞ்சம் பாருங்க கைஸ். என்ன ஒரு தாட், அசந்து போயிட்டாங்க என் டீம். ஒருவேளை பேக் பேண்ட் பாக்கெட் ஓட்டையா இருக்குமோ, அதனாலதான் இவர் பேக்கையே பேண்ட் பாக்கெட்டா யூஸ் பண்ணிட்டாரோ. இங்கே ஒருத்தர் அவர் வீட்டுக்கு ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சு பொறுமையா ஒரு காம்பவுண்ட்ஸ் அவர் கட்டிக்கிட்டு இருக்க, அவர் பண்ண ஒரு மிஸ்டேக்னால மொத்தமும் களைஞ்சிருச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த கல்லு கீழே விழுந்ததுல தலைவன் எப்படி பயந்து போய் கையை தூக்கிட்டு ஒரு ஓரமா போய் நிக்கிறான்னு பாருங்க கைஸ். இத பார்த்து சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு செவுத்தை நேரா கட்டுறதுக்கு பல டூல்ஸையும் பல டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா இப்படி ஒரு ஈஸியான டெக்னிக் இருக்கிறது மட்டும் எல்லா கொத்தனாருக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த டூல்ஸ் எல்லாம் தயாரிக்கிற கம்பெனி ஆப்பு தான் போலயே. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.